கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் புகழும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து நாம் ஓய்வு நாள் தோறும் நாம் சத்தியங்களை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் எபேசு சபையை பற்றி இன்றைக்கு நாம் படிக்க இருக்கிறோம். எஃபீசஸ் த டிசைரபிள், விரும்பப்படத்தக்க எபேசு என்ன தலைப்பிலே இந்த நாள் செய்தியை நாம் படிக்க இருக்கிறோம். தேவனுடைய ஒத்தாசையும் அவருடைய வழிநடத்துதலும் நம்மோடு இருப்பதற்காக நாம் யாவும் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்து இந்த நாள் செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். எங்களை நேசிக்கும் எங்கள் தேவனே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் உம்முடைய பாதத்தில் நாங்கள் காத்திருக்கும் வேளையிலே உம்முடைய வசனத்தை நாங்கள் திறக்கும்போது நீர் எங்கள் மத்தியிலே பிரசன்னமாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய இருதயங்களுக்கு ஏற்ற வசனங்களை பேசும்போது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை எங்களுக்கு தந்தரலும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென். எபேசு சபை, எபேசு என்ற வார்த்தைக்கு விரும்பப்படத்தக்க என்ற பொருளுடையதாக இருக்கிறது. இந்த பெயருக்கு ஏற்ற போலதான் இந்த எபேசு பட்டணமும் அந்நாளில் இருந்ததை நாம் சரித்திர ஏடுகளிலிருந்து நாம் வாசிக்கின்றோம். இந்த எபேசு திருச்சபைக்கான செய்தியை ஆண்டவர் கொடுக்கும்போது ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து அவர் கொடுக்கிறதாக நாம் 1ஆம் அதிகாரத்தினுடைய பகுதியிலிருந்து நாம் படித்திருக்கிறோம். இயேசுவானவர் ஆசரிப்பு கூடாரத்தில் எந்தெந்த பணிமுட்டுகளுக்கு அருகாமையில் நின்று செய்திகளை கொடுக்கிறாரோ அந்தந்த இடத்திற்கு தக்கது போல பூமியில் சம்பவங்கள் நடக்கிறது என்று சொல்லி நாம் துவக்கத்தில் நாம் பாடத்தை நாம் படித்திருந்தோம். எனவே இந்த 7 திருச்சபைகளுக்கான செய்தியை கொடுக்கும் இயேசுவானவர் ஆசரிப்பு கூடாரத்தினுடைய பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து இந்த 7 திருச்சபைகளுக்கும் அவர் செய்தி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த இயேசுவானவர் ஆசரிப்பு கூடாரத்தினுடைய வெளிப்படுத்த விசேஷம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறது போல அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்தவராக மார்பருகே பொற்கட்சையை கட்டியிருந்து மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராக ஆண்டவர் இங்கே தரிசனமாகிறதை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த 7 குத்து விளக்குகள் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் நாம் படிக்கும்போது 7 சபைகளை சுட்டி காட்டுகிறதாக இருக்கிறது. எனவே ஏன் இந்த இயேசுவானவர் நிலையங்கி தரித்தவராக இருக்க வேண்டும்? 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது நிலையங்கி என்பது ஆசாரியனுடைய உடையாக இருக்கிறது. சபைக்கு தேவன் செய்தியை சொல்லும்போது ஒரு ஆசாரியனாக இருந்தே ஆசாரியனை பின்பற்றும்படியாக ஒரு செய்தியை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனவே அந்த இயேசுவின் கரங்களில் 7 நட்சத்திரங்கள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த 7 நட்சத்திரங்கள் 7 சபைகளுடைய தூதர்களை குறிப்பிட்டு சொல்லுகிறது. ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு தூதர்கள். எனவே அந்த தூதுவர்கள் இயேசுவை பார்த்து இயேசுவை போல சபையும் இருக்க வேண்டும் என்ற போதனையை கொண்டு சேர்க்க வேண்டும். சபையினிடத்திலே ஏதாவது சீர்தூக்கி பார்க்க வேண்டிய நிலைமைகள் இருக்கும் என்று சொன்னால் இந்த 7 சபைகளின் செய்தியை கேட்கக்கூடிய தூதர்கள் அந்த செய்தியை கேட்டு சபையினிடத்தில் போதித்து சபையை இந்த செய்தியை ஏற்றுக்கொள்ளும்படியாக செய்ய வேண்டும். எப்படி ஒரு மேய்ப்பனுடைய சத்தத்திற்கு ஆடு மந்தை அவரை பின்பற்றி செல்லுகிறதோ அதை போல இயேசு கொடுக்கக்கூடிய இந்த 7 சபைகளுக்கான சத்தியத்தை சபையும் சபையினுடைய ஆசாரியர்களும் பின்பற்றி இயேசுவையே பிரதிபலிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய நோக்கமாக இருக்கிறது. சரி, இந்த செய்தியில் உள்ளவை இந்த 7 சபைகள் என்று சொல்லப்படக்கூடிய 1வது சபையாகிய எபேசு சபையினுடைய செய்தியில் உள்ளவை என்னென்ன? 6 காரியங்கள் இருக்கிறது. நாம் கடந்த வாரத்திலே படித்தது போல இந்த செய்தியில் நாம் பார்க்கும்போது இயேசுவின் அறிமுகத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். சபைக்கான நற்குணம் ஒன்று இருக்கிறது.
சபைக்கு துர்குணங்களும் இருக்கிறது. எச்சரிக்கை ஏற்படுகிறது. எதிரிகள், அதாவது சீர்கெடுக்கும் உபதேசத்தை எதிரிகள் என்று சொல்லப்படுகிறது. எனவே எதிரிகள் இருக்கிறது. அடுத்து ஜெயம் கொள்ளுபவனுக்கான ஆசீர்வாதம். எனவே இந்த 6 காரியங்கள் இங்கே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனவே இயேசுவின் அறிமுகம், இந்த சபைக்கு எப்படி இயேசு தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறார். நற்குணம், எல்லா திருச்சபைகளுக்கும் நற்குணம் இருக்கும் என்பது சாத்தியம் அல்ல. ஒரே ஒரு சபைக்கு மாற்றம் எந்த நற்குணமும் இல்லை. கடந்த வாரத்தில் பார்த்தோம். எந்த சபை அது? லவோதிக்கேயா சபை. 2 திருச்சபைகளுக்கு எந்த துர்குணமும் இல்லை. என்னென்ன சபை அது? ஸ்மிர்னா சபை, பிலதெல்பியா சபை. எனவே இந்த 6 பிரிவுகளின் பார்வையில் நாம் பார்க்கும்போது இந்த தீர்க்க தரிசனத்தை நாம் விளக்கிக் கொள்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். சரி, இந்த தீர்க்க தரிசனம் எப்படி நிறைவேறுகிறது? இது நிறைவேறக்கூடிய இடங்கள் என்ன? பட்டணத்திலும் சபையிலும் நிறைவேறும். இந்த எபேசு சபையை பற்றின செய்தி எங்கெல்லாம் நிறைவேறுதான்? பட்டணத்திலும் சபையிலும் நிறைவேறும். சபை காலத்தில் நிறைவேறும். அடுத்து நமக்குள், பிரசன்ட் ட்ரூத், நமக்குள் இது நிறைவேறுகிறதாக இருக்கிறது. எனவே எபேசு சபையினுடைய செய்தி நமக்குள்ள எப்படி நிறைவேறும் என்பதையும் இந்த நாள் செய்தியில் நாம் படிக்க இருக்கிறோம். இந்த வசனங்களை நாம் பொறுமையாக நாம் வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 7ஆம் வசனம் வரைக்கும் நாம் பொறுமையாக நாம் வாசிப்போம். வேதம் சொல்லியிருக்கிறது, எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டிருந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கிவிடுவேன். நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய், இது உன்னிடத்தில் உண்டு. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்றெழுது என்று வாசிக்கிறோம். ஹைலைட்ஸ். இந்த அறிமுகத்தில் இயேசுவானவர் தன்னை எப்படி அறிமுகப்படுத்துகிறார்? தன்னுடைய கரங்களில் 7 நட்சத்திரங்களை உடையவராக, 7 பொன் குத்து விளக்குகளுக்கு மத்தியில் உலாவுகிறவராக. எனவே இந்த சபைகளுக்கு செய்தியை சொல்லும்போது இயேசு தன்னை வெளிப்படுத்தது 3 தாற்பரியங்கள் கீழாக தன்னை வெளிப்படுத்துகிறார். 7 நட்சத்திரங்களை ஏந்துகிறவர், 7 குத்து விளக்குகளுக்கு மத்தியில் உலாவுகிறவர், முன்மாதிரியான ஒரு ஆசாரியனாக தன்னை அவர் வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். சரி, இந்த சபையினுடைய நற்குணம் என்ன? நாம் 2வது வசனத்திலே நாம் வாசிக்கிறது போல இந்த சபையினுடைய பிரயாசம், பொறுமை, அப்போஸ்தலர்கள் அல்லாதவர்களை பொய்யர் என்று கண்டறிந்து நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளையும் வெறுக்கிறவர்களாக இருக்கிறதை இந்த சபையினுடைய நற்குணம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே இந்த நிக்கோலாய் மதஸ்தர்கள் எபேசு சபைக்கு விரோதமாய் செயல்படக்கூடியவர். இந்த எபேசு சபைக்கு விரோதமாய் செயல்படக்கூடியவர்களை இந்த எபேசு சபை அவர்களை நிராகரித்து வருகிறதை ஆண்டவர் பார்க்கும்போது இதை ஒரு நற்குணமாக அவர் கருதுகிறார். எனவே இந்த சபைக்கான எச்சரிப்பு என்ன? இந்த சபைக்கான எதிரி யாரு? நிக்கோலாய் மதஸ்தர்கள். இந்த சபைக்கான எச்சரிப்பு என்ன? ஆண்டவர் சொல்றாரு, மனம் திரும்பு. நீ மனம் திரும்பாத பட்சத்தில் என்ன செய்யப்படும்? உன்னிடத்தில் உள்ள விளக்கு தண்டு உன்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுறதை நாம் பார்க்கிறோம். என்ன எச்சரிப்பு கொடுக்கிறாரு? ஆதியில் இருந்த அன்பு உன்னிடத்தில் இல்லை என்று சொல்லி தேவன் அந்த சபையை எச்சரிக்கிறவராக இருக்கிறார். ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கும்போது, ஜெயம் கொள்கிறவனுக்கு ஜீவ விருட்சம் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம்.
சரி, இந்த தீர்க்க தரிசனம் பட்டணத்தில் நிறைவேறும் என்று சொல்லி நம்ம துவக்கத்தில் நம்ம படித்திருந்தோம். எப்படி பட்டணத்தில் நிறைவேறுகிறது? இந்த எபேசு என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன என்று சொன்னால் பாரும்போது, விரும்பப்படத்தக்க எபேசு, விரும்பப்படத்தக்க பட்டணம். இந்த பட்டணம் உண்மையிலேயே அநேகரால் விரும்பப்படத்தக்க ஒரு பட்டணமாக இருக்கிறது. இந்த பட்டணம் ஒரு அழகான ஒரு பட்டணம், துறைமுக பட்டணம், சீரான சீதோஷ்ண நிலைமையை கொண்ட பட்டணம். எப்படி இன்னைக்கு இந்தியாவில் ஒரு சில இடங்களுடைய கிளைமேட்ஸ் எப்பயுமே நமக்கு என்ன சொல்கிறது, நம்மளுடைய உடம்புக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் என்று சொல்லி நம்ம விரும்புகிறோமோ, அதே போல் அந்நாட்களில் எபேசு பட்டணத்தினுடைய கிளைமேட்டிக் சிச்சுவேஷன் எல்லா காலநிலைகளிலும் மனுஷனுக்கு ஒத்ததாக இருந்தது. இந்த பட்டணத்தை வியாபார பட்டணம் என்றும் அழைத்திருக்கிறார்கள். எனவே இந்த பட்டணத்திற்கு இன்னும் ஒரு சில புகழாரங்கள் இருக்கிறது. என்ன என்று சொன்னால் பாரும்போது, ரோம ஆளுநர்களுக்கு ஆசியாவின் வாசல் என்று இது சொல்லப்படுகிறது. ரோம ஆளுநர்கள், அந்த ரோமன் கவர்னர்ஸ், இவர்களுக்கான ஆசியாவின் வாசல் என்று சொல்லப்படுகிறது. இன்னும் பார்க்கும்போது த லைட் ஆஃப் ஏசியா, ஆசியாவின் விளக்கு என்று இந்த பட்டணத்திற்கு ஒரு பெயர் இருக்கிறது. ஏன் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, தியானாலின் ஆலயம் இந்த பட்டணத்தில் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த பட்டணத்தில் இந்த சபையை நிறுவினது யார்? யார் இந்த சபையை துவங்கினது என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்கும்போது, அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த பட்டணத்தில் இந்த சபையை துவங்கினார். எனவே பவுல் இந்த சபையை துவங்கி சில நாட்கள் செல்லும்போது, அவர் ஊழியம் செய்த காலத்திலே சில விசுவாசிகளை அங்கே சந்திக்கிறார். அவர்கள் எல்லாம் யோவானை பின்பற்றின சீஷர்கள். எனவே பவுல் அவர்களிடத்தில் விசாரிக்கும் போது, நீங்கள் எப்படி ஞானஸ்நானம் பெற்றீங்க? நாங்கள் எல்லாம் யோவானின் ஞானஸ்நானத்தை பெற்றோம். அப்படி என்றால் நீங்கள் பரிசுத்த ஆவியை நீங்கள் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றீர்களா? நீங்கள் தேவனுடைய வரத்தை பெற வேண்டுமே என்று சொல்லி பவுல் மீண்டுமாக அவர்களுக்கு வேத பாட ஆராய்ச்சிகளை கற்றுக் கொடுத்து, அந்த யோவானை பின்பற்றின சீஷர்களுக்கு வேத பாடத்தை கற்றுக் கொடுத்து அவர்களுக்கு ஞானம் முழுக்க கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே எபேசு சபையினுடைய துவக்கம் அப்போஸ்தலனாகிய பவுலின் காலத்தில் சம்பவிக்கிறது. எனவே இந்த சபை பவுலால் துவங்கப்பட்ட இந்த சபை அப்போஸ்தலர்கள் அல்லாதவர்களை பொய்யர் என்று கண்டுபிடிக்கத்தக்க அளவுக்கு ஞானத்தை உடைய சபையாக இருக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நாம் வேதத்திலிருந்து நாம் பார்ப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். பவுல் அவருடைய கடைசி சம்பாஷணையில் பேசுறது, ஃபேர்வெல் ஸ்பீச், அதில் பேசுறாரு, உங்களில் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். ஆனபடியால் நான் 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடு இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே இந்த எபேசு சபை, பவுலால் துவங்கப்பட்ட இந்த சபைக்குள்ள அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய காலங்கள் நிறைவு பெறும் போதே அவர் சொல்லிட்டு போறாரு, இந்த சபைக்குள்ள மாயையான உபதேசம் வரும், தவறான போதனைகள் வரும். எனவே விசுவாச பிள்ளைகளாக இருக்கிற இதற்கு நீங்கள் விழுந்து போகாதபடிக்கு நீங்கள் விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த சபை 1ஆம் நூற்றாண்டில் துவங்கி இந்த சபையை வழிநடத்தின ஊழியக்காரர்கள் யார் யார் என்று சொன்ன பார்க்கும்போது, பவுல் மற்றும் யோவான், அதுக்கப்புறம் அப்பல்லோ, தீமோத்தி போன்றவர்கள் எல்லாம் இந்த சபையினுடைய போதகர்களாக இருந்து அவர்கள் பணியாற்றியிருக்கிறார்கள். எனவே இந்த யோவானும் சில காலம், இயேசுவின் சீஷனான யோவானும் சில காலம் இந்த சபைக்கு ஒரு போதகராக இருந்ததை பார்க்கிறோம். இயேசுவின் தாயாகிய மரியாளும் இந்த பட்டணத்தில் வசித்ததை நாம் சில இடங்களே நாம் படிக்கிறோம். எனவே ஆதியில் இருந்த அன்பில் தவறின சபை இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த படம், இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய எபேசு பட்டணம். அந்த பிரம்மாண்டமான நகரம், வியாபார ஸ்தலம் என்று அழைக்கப்பட்ட நகரம்,
த லைட் ஆஃப் ஏசியா, ஆசியாவின் வெளிச்சம் என்று அழைக்கப்பட்ட பட்டணம், ரோம ஆளுநர்களுக்கான வாசல் என்று சொல்லி அழைக்கப்பட்ட பட்டணம் இப்போது ஒன்றுமில்லாமல் சிதைந்து போனதாக இருக்கிறது. காரணம் என்ன? ஒருத்தர் எழுதுறாரு, இந்த பட்டணத்தில் 3 கிறிஸ்தவ குடும்பங்கள் மாத்திரம் இருக்கிறார்களாம். அந்த 3 கிறிஸ்தவர்கள் குடும்பத்தில் 3 கேள்விகள் கேட்கப்பட்டது. என்னென்ன கேள்விகள்? முதலாவது கேள்வி, உங்களுக்கு யோவான் ஸ்நானகனை தெரியுமா? யோவானை தெரியுமா? அவங்க சொன்ன பதில் தெரியாது. உங்களுக்கு பவுல் அப்போஸ்தலனை தெரியுமா? அவங்க சொன்ன பதில் தெரியாது. உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை தெரியுமா? தெரியாது. ஆனால் எபேசு பட்டணத்தில் இருக்கக்கூடிய இந்த 3 குடும்பம் யாருன்னு சொல்றாங்க? கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க. இயேசு கிறிஸ்துவை தெரியல, பவுல தெரியல, யோவானை தெரியல. இன்னைக்கு தேவ சத்தியத்தை மறந்து போனவர்களாக, பெயர் கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய ஒரு நகரமாக எபேசு மாறினது. எனவே எபேசஸ் எப்படி இருந்துச்சு? லூக்கால அப்போஸ்தலர் நடவடிக்கையில் லூக்கா எழுதுறாரு பாருங்க, 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, மாய வித்தக்காரராய் இருந்தவர்களில் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுட்டரித்தார்கள். அவைகளின் கிரயத்தை தொகை பார்த்து 50,000 வெள்ளிக்காசாக கண்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த பட்டணத்தில் ஆண்டவருடைய சத்தியம் வந்த வேளையில் தேவனுடைய ஊழியக்காரர்கள் எல்லாம் அங்கங்கே சென்று பைபிள் ஸ்டடி கொடுக்கக்கூடிய நேரத்தில் என்ன ஆனதுன்னு சொல்லி பார்க்கும்போது, மாய வித்தைக்காரர்கள் எல்லாம் மனம் திரும்பினாங்க. அந்த மாய வித்தைக்கான அந்த புத்தகத்தை எல்லாத்தையும் கொண்டு வந்து சுட்டரித்து அதனுடைய கிரயத்தை தொகை பார்த்தாங்க, 50,000 வெள்ளிக்காசாக. இதெல்லாத்தையும் எங்க கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது, எபேசு பட்டணத்தில் நடக்க இருக்கிற ஊழியத்திற்காக கொண்டு வந்தார்கள். அப்போஸ்தலர்கள் தொடங்கின சபை ஊழியம் உன்னதமாக ஆச்சரியமான முறையிலே மேலோங்கி வளர்ந்தது. ஊழியம் வளர்கிற காலங்களே சபை அனுதினமும் விசுவாசிகளை அங்கே சேர்த்து கொண்டதாக இருந்தது. இந்த எபேசு பட்டணத்தில் தியானாள் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெண் தெய்வதைக்கான ஒரு ஆலயம் அங்கே இருந்தாலும், இந்த கிறிஸ்துவை விசுவாசிக்கிற இந்த ஜனக்கூட்டத்தின் மத்தியில் உண்டான ஆலயம் வேகமாக வளர்ந்து கொண்டு இருந்தது. எனவே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கும்போது வேதம் சொல்லியிருக்கிறது பாருங்க, அக்காலத்திலே இந்த மார்க்கத்தை குறித்து பெரிய கலகம் உண்டாயிற்று. எப்படி என்றால், திமோத்தேயு என்னும் பெயர் கொண்ட ஒரு தட்டான் தியானாளின் கோவிலை போல வெள்ளியினால் சிறிய கோவில்களை செய்து தொழிலாளிகளுக்கு மிகுந்த ஆதாயம் வருவித்துக் கொண்டிருந்தான். இவர்களையும் இப்படிப்பட்ட தொழில் செய்கிற மற்ற வேலையாட்களையும் அவன் கூடிவர செய்து, மனுஷர்களே இந்த தொழிலினால் நமக்கு நல்ல பிழைப்பு உண்டாயிருக்கிறது என்று அறிவீர்கள் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த எபேசு பட்டணத்தில் இந்த பொன்னினாலே தட்டான்னு சொல்லுவாங்களா, அந்த மெட்டல் ஒர்க்ஸ் பண்றவங்க, இந்த பொன்னினாலே சில தெய்வத்தை செய்து, சில விக்கிரகத்தை செய்து, அல்லது இதெல்லாத்தையும் செய்து நம்ம வழிபடலாம் என்று சொல்லி பல முயற்சிகள் செய்யப்பட்டாலும், இந்த வேதம் சொல்லியிருக்கிறது, இந்த காலகட்டங்களிலே எபேசு பட்டணத்தில் கிறிஸ்தவ சபை மேலோங்கி வளரும் போது தட்டான்கள் எல்லாமே வேலை இல்லாமல் இருந்தாங்க. வேலையற்று போனார்கள். இப்படியே போனா என்ன ஆயிரும்? எபேசு நகரத்தில் இருக்கிறவர்கள் எல்லாருமே இந்த தியானாள் என்று சொல்லப்படக்கூடிய இந்த பெண் தேவதையை மறந்து விடுவார்கள் என்று சொல்லி அந்த எபேசு பட்டணத்தில் சம்பவங்கள் மாற துவங்குகிறது. எபேசு சபை பின்னாட்களிலே எபேசு சபை தன்னுடைய மகிமை எல்லாம் இழந்து போனது. கிறிஸ்தவத்தின் ஆழ்ந்த தன்மைகள் எல்லாத்தையும் இழந்து போனது. இன்றைக்கு பார்க்கும்போது நாம் அந்த பட்டணத்தை பார்க்கிறோம். அன்றைக்கு ஆச்சரியமான அழகான தோற்றத்தை உடைய அந்த பட்டணம் இப்போது அங்க சபையும் இல்லாமல், ஆலயமும் இல்லாமல், ஒன்றும் இல்லாமல் நிர்மூலமாக்கப்பட்ட ஒரு நகரமாக எபேசு காணப்படுகிறது. இந்த சபையின் காலம் 1வது நூற்றாண்டு. கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடு இந்த சபையின் காலம் துவங்குகிறது. அப்போஸ்தலர்கள் இந்த சபையை துவங்கும் போது மிகுந்த பக்தி வினயத்தோடு அவர்கள் தன்னுடைய ஊழியத்தை செய்தவர்களாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம்.
பேதுரு ஒரு பிரசங்கம் பண்ணார். எத்தனை பேர் மனம் திரும்பினாங்க? 3000 பேர். ஒரே பிரசங்கத்தில் அவர் ஒரு செலிபிரிட்டி. ஒரு பிரசங்கம் பண்ணார், 3000 பேர் மனம் திரும்பினாங்க. ரட்சிக்கப்படுகிறவர்கள் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொள்ளப்படுகிறவர்களாக இருந்தார்கள். எனவே இந்த எபேசு பட்டணத்தின் சபை கால கணக்கிலே நாம் பார்க்கும்போது நாம் பார்த்தோம், பட்டணத்தில் நிறைவேறும், அடுத்த காலத்தில் நிறைவேறும். எந்த காலத்தில் நிறைவேறுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கும்போது 1ஆம் நூற்றாண்டு காலத்திலே 12 அப்போஸ்தலர்கள் சேர்ந்து ஆதி திருச்சபையை துவங்கினார்கள். அந்த சபை துவங்கப்பட்ட நாட்களிலிருந்து சபை விசுவாச பிள்ளைகளை ரட்சிப்பின் செய்தியை சொல்லி அநேக ஜனங்களாக ஆண்டவருடைய சபைக்குள்ளாக கூட்டி சேர்த்து கொண்டு இருந்தார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது வேதம் சொல்கிறது, அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சபை ஸ்தாபிக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவருடைய வரத்தை உடையவர்களாக இருந்தார்கள். வல்லமையாக ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார்கள். அநேகர் தேவ சபையிலே சேர்க்கப்பட்டு கொண்டிருந்தார்கள். அனுதினமும் சபையிலே சேர்க்கப்படுகிறவர்களாக இருந்தார்கள். தியாகத்தினால் சபை வளர்ச்சி அடைந்தது. அந்த பட்டணத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் தன்னுடைய பொருட்களை, உடைமைகள் எல்லாத்தையும் விற்றுவிட்டு சகலத்தையும் பொதுவாக ஆண்டு கொண்டார்கள். எப்படி இருந்துச்சு ஆதி சபை? என்ன மாதிரி குணலட்சணத்தை காண்பித்திருக்கிறது? எனவே இந்த விசுவாசிகள் தன்னுடைய சகல உடைமைகளையும் பொதுவாக எண்ணும்போது அவர்களுக்கிடையே காணப்பட்ட அன்பு அது அளவற்ற அன்பாக, மாயமற்ற அன்பாக அது வெளிப்பட துவங்கின நாட்களிலே இந்த சபை அனுதினமோ தேவனை பற்றி இருக்கக்கூடிய விசுவாசத்தில் நாளுக்கு நாள் பலனடைந்து கொண்டே இருந்தது. ஒவ்வொரு நாளும் குறைந்தது ஒருத்தராது மனம் திரும்பி ஆண்டவருடைய சத்தியத்தை ஏற்கிறவர்களாக இருந்தார்கள். இந்த காலத்தை தான் பிலிப்பு என்ற ஒருத்தரை குறித்து நம்ம பார்க்கிறோம். கந்தாகே என்ற மந்திரிக்கு செய்தியை சொல்றதுக்காக எப்படி போனாரு? ரதத்துக்கு பின்னாடி ஓடி போனார். ஆதியில் இருந்த சபை, எபேசு பட்டணத்தின் காலத்தில் இருந்த சபை, சத்தியத்தை சொல்றதுக்கு தங்கு தடைகள் அல்லது வசதி வாய்ப்புகள் எதையுமே அவங்க எதிர்பார்க்கல. பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துறாரு. எந்த காரணங்களையும் அவர்கள் பாராதபடிக்கு ஓடி சென்று அந்த நபர்களை சந்தித்து தேவ வசனத்தை கருத்தாய் போதித்து ஞானமுழுக்கு கொடுத்து அடுத்த நிமிஷம் திருப்பி பரிசுத்த ஆவியானவர் எங்க வழி நடத்துறாரோ அங்க கடந்து செல்கிறவர்களாக இருந்தார்கள். தியாகத்தினால் சபை வளர்ச்சி அடைந்து கொண்டே இருந்தது. இந்த சபை எபேசு சபை பொய்யர்களை கண்டறியத்தக்க வரமுடைய ஒரு சபையாக இருந்தது. ஆதியில் இருந்த ஆதி கால சபையிலும் ஒரு சம்பவம் நடந்துச்சு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். 1ஆம் வசனம் தொடங்கி 9ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கும்போது அனனியா மற்றும் அவருடைய மனைவியை குறித்து நம்ம அங்கே பார்க்கிறோம். எனவே ஒரு பக்கம் விசுவாசிகள் எல்லாம் ஊழியத்துக்காக தற்தியாகமாக விட்டு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த காலத்துல ஒரு தம்பதி என்ன செஞ்சிருக்கிறாங்க? சொத்து கிரயத்தை வித்து ஒரு பங்கை தனக்கென்று எடுத்து வைத்திருக்கிறாங்க. தேவனுடைய கோபம் அவர்கள் மேலே மூண்டது. அந்த நபர்கள், அந்த தம்பதியர்கள் ஆண்டவருடைய கோபம் உண்ட வேளையிலே பேதுருவுக்கு முன்னிலையிலே அவர்கள் செத்து விழுந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆதிகால சபையிலும் பொய்யர்கள் இருந்திருக்கிறாங்க, மாய்மாலம் பண்ணுறவங்க இருந்திருக்கிறாங்க. இந்த சபைக்குள்ளாக உபத்திரவங்கள் வரும்போது இந்த சபை பொறுமையாய் இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சபை பொறுமையாக இருந்தது. இலைப்படையாமல் ஊழியம் செய்து கொண்டே இருந்தது. எனவே தியாகத்தோடு இந்த சபை செயல்பட்ட நாட்களிலே இந்த இடத்தில் எல்லா விதமான வரன்களும் முடக்கப்படாமல் சபை சரியாக எல்லா திசைகளிலும் ஊழியத்தை செய்து அனுதினமும் ஆத்துமாக்களை சேகரித்து கொண்டே இருந்தது.
நாட்கள் செல்ல செல்ல சபை மேல் நோக்கி வளர வேண்டிய சபை பின்னடைவை சந்திக்க ஆரம்பித்தது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துக்கம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். சபைக்கு பின்னடைவு ஏன் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, அப்போஸ்தலர்கள் சீஷர்கள் எல்லாம் சிதறுண்டு அலைந்து போனார்கள். உபத்திரவத்தினாலே பெரும் சேதத்தை சந்தித்தார்கள். ஸ்தேவான் முதலாவதாக கொலை செய்யப்படுறாரு. அதை தொடர்ந்து யாக்கோபு, அப்படியே ஒவ்வொருத்தராக இந்த இரத்த சாட்சிகளாக மரிக்கும் போது இந்த சீஷர்களுடைய ஆயுசு காலம் முடிவுக்கு வர வர சபையினுடைய பக்தி வினயமும் சபையினுடைய இந்த சத்தியத்தின் வாஞ்சையும் நாளுக்கு நாள் குறைந்து போகிறதாக இருக்கிறது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு நம்ம சொல்ல வேண்டும் சொன்னால், இந்த கூட்டு குடும்பமாக இருக்கக்கூடிய குடும்பங்களே பெரியோர்களுடைய காலங்கள் முடியும் என்று சொன்னால் அடுத்தடுத்து தலைமுறையினுடைய அந்த கூடுகை என்ன செய்யும், அப்படியே குறைஞ்சிட்டே போகும். அதே மாதிரி இந்த சபையில, இந்த எபேசு சபையினுடைய ஆதிகால அப்போஸ்தலர்கள் ஒவ்வொருவராக அவருடைய ஜீவன் போக போக அவருடைய ஆயுசு காலங்கள் முடிய முடிய இந்த சபை அது பின்னடைவை சந்திக்கிறதாக இருக்கிறது. அத்தனை வருஷம் இந்த அப்போஸ்தலருடைய செய்திகளை தான் கேட்டாங்க, அத்தனை வருஷம் இவங்களுடைய பிரசங்கத்தை தான் கேட்டாங்க, இதை உண்மை என்று சொல்லி விசுவாசித்தாங்க. ஆனா அடுத்த தலைமுறை என்ன செய்யல, இந்த அப்போஸ்தலரை போல நிக்காம அடுத்த தலைமுறை இடறி விழுந்த ஒரு சந்ததியாக மாறினது. ஆதியில் கொண்டிருந்த அன்பை சபை என்ன செய்து கொஞ்சம் கொஞ்சமாக இழக்க தொடங்குகிறது. இந்த சபை இந்த அன்பை இழக்கும் போது எப்படி மாறுகிறது என்று சொல்லலாம் பார்க்கும்போது, ஆங்கிலத்தில் சொல்லணும்னா, this church started to progress with technical ministry. எப்படி சொல்றது, ஊழியம் செய்யல ஆனா பார்க்கறதுக்கு ஊழியம் செய்யாத மாதிரி இருக்காது, ஊழியம் செய்யற மாதிரியே இருக்கும். ஆனா ஊழியம் நடந்துச்சா நடக்கலையா? நடக்கல. எபேசு சபையின் காலகட்டங்களில் இப்படி டெக்னிக்கல் மினிஸ்ட்ரி, காரணங்களை முன்வைக்க ஆரம்பிக்கிறார்கள், குறைகளை முன்வைக்க ஆரம்பிக்கிறார்கள், விசுவாசிகள் பின்வாங்க ஆரம்பிக்கிறார்கள். சபை மேல் நோக்கி போக வேண்டிய சபை நாளுக்கு நாள் பின்னடைவை சந்திக்கிறதாக இருக்கிறது. 1ஆம் நூற்றாண்டுல இந்த சபையை துவங்கின அப்போஸ்தலர்கள் இரத்த சாட்சிகளாக மரித்தார்கள். அதனுடைய கால சூழ்நிலைகள் எல்லாம் மிகவும் கடினமாக இருந்தாலும் எல்லாரும் சபையையும் சபைக்கு தலைமையாக இருக்கிற கிறிஸ்துவையும் மாத்திரமே பார்த்தார்களே தவிர வேற எந்த இடத்துலையும் அவங்க கவனத்தை செலுத்தல. மரணமானாலும் ஜீவனானாலும் வேற எந்த விதமான சூழ்நிலைகள் ஆனாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று சொல்லி எல்லாரும் துணிகரமாக கிறிஸ்துவுக்காக உறுதியாய் நின்றார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்திலே நாம் இந்த வசனங்களை நாம் பார்ப்போம். 4ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்ப்போம். வேதம் சொல்லிருக்கிறது, வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து பார்ப்போம். வேதம் சொல்கிறது, ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்குத்தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன். நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய், இது உன்னிடத்தில் உண்டு. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்றெழுது என்று நாம் பார்க்கிறோம். ஏன் இந்த சபைக்கு ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை சொல்லணும்? ஏன் ஜீவ விருட்சத்தை கொடுக்கணும்? ஆண்டவர் முதலாக பார்க்கக்கூடிய சபை இந்த எபேசு சபை. முதலாக துவங்கப்பட்ட சபை இந்த எபேசு சபை.
இந்த சபையை பார்க்கும் போதே ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய நிபந்தனைகளுக்கு எல்லாம் நீங்க உட்பட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் நான் உங்களுக்கு என்ன தரேன்? ஜீவ விருட்சத்தை தரேன் என்று சொல்றாரு. அப்படி என்றால் இந்த சபையிட்ட இப்ப என்ன இல்லை? ஜீவன் இல்லை. எபேசு சபை ஜீவன் இல்லாத சபையாக, உபதேசம் இல்லாத சபையாக பார்த்தோம்ல. நிக்கோலாய் மதஸ்தர்னு பார்க்குறோம்ல. யார் நிக்கோலாய் மதஸ்தர் என்று சொல்லலாம் பார்க்கும்போது அவங்களுடைய கோட்பாடு கொள்கை என்ன என்று சொல்லலாம் பார்க்கும்போது, பாவம் செய்தாலும் நம்ம எங்கே போயிடலாம்? பரலோகம் போயிடலாம். இந்த நிக்கோலாய் மதஸ்தரை இந்த சபை வெறுக்கிறது. இந்த நிக்கோலாய் மதஸ்தரை இயேசுவும் வெறுக்கிறவராக இருக்கிறார். எபேசு சபை தேவன் இதை பார்க்கும்போது விரும்பப்படத்தக்க சபை என்று சொல்லி அதனை வர்ணித்து பேசக்கூடிய இந்த சூழ்நிலையில் அப்போஸ்தலனாகிய யோவான் இங்கே பேசும்போது இந்த சபை இப்போ என்ன செய்யலை என்று சொல்லலாம் பார்க்கும்போது, தேவனோடு கொண்டிருக்க வேண்டிய அந்த உறவிலே அது விரிசலை பெற்றதாக இருக்கிறது. எனவே இந்த சபையில் இப்போ என்ன காணப்படுது? ஒரே இடத்துல கசப்பும் இருக்குது, அதே இடத்துல தித்திப்பும் இருக்கிறது. ஆண்டவர் அதை நினைவுபடுத்தும்படியாக சபையை அவர் எச்சரிக்கிறவராக இருக்கிறார். நம்ம பார்த்தோம்ல, அந்த அப்போஸ்தலர்கள் எல்லாமே வல்லமையாக ஊழியம் செய்தார்கள், தேவனுடைய வார்த்தையை கருத்தாய் போதித்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்போ கருத்தாய் போதித்த காலங்களிலே இதை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் எல்லாம் எங்கே போனாங்க? அவங்க காலம் முடிஞ்சே இவங்க எங்கே போனாங்க? சபையில் தான் இருக்கிறாங்களா? வேதத்தை தான் படிச்சுட்டு இருக்கிறாங்களா? ஓய்வு நாளை தான் ஆசிரிக்கிறாங்களா? எங்கே போனாங்க என்று சொல்லி கேள்விக்கு பதில் இல்லை. நம்ம காலத்தில் எபேசு பட்டணத்தினுடைய நிறைவேறுதல் இருக்குதா? நான் சொன்னேன், முதலே சொன்னேன், நமக்குள்ளும் எபேசு என்ன செய்யும்? எபேசு தீர்க்க தரிசனம் நிறைவேறும். ஒரு 20, 30, 50 வருஷத்தை சரித்திரத்தை நாம் திரும்பி பார்ப்போம் என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு அன்பு நம்ம மத்தியிலே காணப்பட்டது, எப்படிப்பட்ட அந்யோன்யம் நம்ம மத்தியிலே காணப்பட்டது, எப்படிப்பட்ட பக்தி விடயம் நமக்குள்ளாக காணப்பட்டது. யாருக்காவது போகணும், உடனே ஜெபம் பண்ணணும், எந்த யோசனையும் இல்லாமல் வாங்க, நடங்க, ஓடுங்க, சைக்கிளில் போங்க, வேக வேகமாக கடந்து சென்ற காலங்கள். ஆனால் இன்னைக்கு ஒரு இடத்துக்கு போகணும்னு சொன்னா அவங்க வீட்டுக்கா, எதுக்கு நான் வரணுமா, அவரை கூட்டு போங்க, இல்லை எனக்கும் அவருக்கும் ஆகாது. காலம் வந்துருச்சா இல்லையா? வந்துருச்சு. ஆதி சபையிலையும் இந்த பிரச்சனை இருந்துச்சு, எபேசு சபையிலையும் இந்த பிரச்சனை இருந்துச்சு, நிகழ்காலத்திலையும் இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுது. இன்னைக்கு பார்க்கும்போது அநேக சூழ்நிலைகளை நாம் பார்க்கும்போது மனம் திரும்ப வேண்டிய அவசியம் எபேசு சபைக்கு எப்படி எச்சரிப்பு செய்தியாக சொல்லப்படுதோ நமக்கும் அது சொல்லப்படுது. எபேசு சபையை பார்த்து ஆண்டவர் மனம் திரும்புங்கள் என்று சொன்ன தேவன் இன்றைக்கு நம்மை பார்த்தும் அவர் மனம் திரும்பும்படியாக அவர் நம்மை அழைக்கிறார். லூக்காவின் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்திலே அந்த மனம் திரும்பிய மைந்தனை பற்றி நாம் பார்க்கிறோம். மனம் திரும்பிய மைந்தன் தான் ஒரு பாவிதான், தகப்பனை வஞ்சித்து தகப்பனிடத்திலிருந்து எல்லாவற்றையும், தன்னுடைய சொத்தின் பங்கை எல்லாவற்றையும் கொண்டு போய் அவன் வீணாக செலவழித்து ஒண்ணுமில்லாமல் அவன் திரும்பி வந்தபோது அவனுடைய தகப்பன் ஒரு வார்த்தை சொன்னாரு, என் மகன் மரித்தான், இப்போது அவன் என்ன செய்திருக்கிறான்? பிழைத்திருக்கிறான். எபேசு சபையும் ஆண்டவர் பார்த்து அதான் சொல்றாரு, இந்த சபைக்கு நான் ஜீவ விருட்சத்தை கொடுக்கிறேன். ஏன்னா அந்த சபைக்கு இப்ப என்ன இல்லை? ஜீவன் இல்லை. ஜீவ விருட்சத்தை நான் கொடுக்கிறேன். மரித்த சபை மீண்டுமாக உயிரடைய வேண்டிய அவசியம், சபை பிழைக்க வேண்டிய அவசியம். பாவ வாழ்க்கை சபையை மரணத்திற்குள்ளாகவே கொண்டு போகிறதாக இருக்கிறது. எபேசு சபையின் விசுவாசிகள், ஆதி காலத்து சபையின் விசுவாசிகள், நிகழ்காலத்து சபையின் விசுவாசிகள் பாவத்தை நேசித்து நாம் துணிகரமாக நாம் செய்வோம் என்று சொன்னால் அங்கே மரிப்பது நாம் அல்ல, நம்முடைய சபை மரித்து கொண்டிருக்கிறதாக இருக்கிறது. நம் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? How is our life? நம் வாழ்க்கை எப்படி இருக்குது? Do we have the glory in our life? நம்மளுடைய வாழ்க்கையிலே அந்த மகிமையின் பிரகாசம் இருக்கிறதா?
ஒரு காலத்தில் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்ற வசனத்தை நம்முடைய மனதில் வைத்து 9 மணிக்கு ஆராதனை துவங்குன்னு சொன்னா 8:45 ஆராதனை ஆலயம் நிரம்பி இருக்கும். ஒரு காலத்துல ஆண்டவருடைய சத்தியத்தை யார் வந்து சொல்லுவாங்க என்று சொல்லி ஏக்கத்தோடு பார்த்திருந்து எப்படியாவது ஒரு சத்தியம் நமக்கு கிடைக்குமா என்று சொல்லி வாஞ்சையோடு தொலைதூரம் பிரயாணப்பட்டு வந்த காலங்கள். ஞான ஸ்நானம் எடுக்கும் போது நம்ம எப்படிப்பட்ட பக்தி வினயத்தோடு ஞானம் முழுக்க எடுத்து அந்த ஞான ஸ்நான தொட்டியிலிருந்து அந்த நீர் நம் மேலிருந்து வடிகிறதுக்கு முன்பதாக எப்படிப்பட்ட பக்தி வைராக்கியம் நம்முடைய இருதயத்தில் கொழுந்து விட்டு எரிந்தது. ஆனா என்ன தீர்மானம் பண்ணியிருந்தோம்? ஜெபம் பண்றது, வேதம் வாசிக்கிறது, ஆண்டவருடைய பிரமாணங்களுக்கு உட்பட்டு இருப்பது, நாம் சரியாக கிறிஸ்தவத்திற்கு உட்பட்ட கடமைகளை செய்வது, இது எல்லாவற்றிற்கும் நாம் பிரியமாய் இருப்பதற்கு எப்படிப்பட்ட தீர்மானத்தை நாம் உடையவர்களாக இருந்தோம். ஆனா நாட்கள் செல்ல செல்ல எபேசு சபையினுடைய நிலைகள் எப்படி சரிந்து போனதோ, ஆதி கால சபையினுடைய நிலை எப்படி சரிந்து போனதோ, நம்முடைய நிலையும் என்ன செய்துச்சு? நாட்கள் செல்ல செல்ல சரிந்து கொண்டே போனது. விசுவாச பிள்ளைகள், இதை நம்ம என்னைக்காவது நம்ம நினைச்சு பார்க்குறோமா? தேவ ஜனமே, அன்போடு நான் உங்களிடத்திலே பாரத்தோடு நான் பேசக்கூடிய வார்த்தைகள், இதை நாம் நினைத்து பார்க்கிறோமா? இன்னைக்கு எப்படி இருக்குது, நாளைக்கு எப்படி இருக்கிறது என்று சொல்லி பார்க்க தெரிந்த நமக்கு கடந்த காலங்களிலே நாம் எப்படி இருந்தோம், அதை செயல்படுத்துவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்ற இருதயம் இன்னைக்கு என்ன செய்யல, நமக்குள்ளாக இல்லை. எபேசு சபைக்கு அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, ஆதியில் செய்த கிரியைகளை நீ என்ன செய், திரும்ப செய். அன்னைக்கு உன்னிடத்தில் காணப்பட்ட அன்பு காணப்படட்டும், அன்னைக்கு உன்னிடத்தில் காணப்பட்ட அந்த அந்யோன்யம் காணப்படட்டும், அன்னைக்கு உன்னிடத்தில் காணப்பட்ட அந்த மகிமையான வெளிச்சம் காணப்படட்டும். அன்னைக்கு ஓடினது மாதிரி இன்னைக்கு ஓடுங்க, அன்னைக்கு நண்பர்களை சந்தித்தது மாதிரி இன்னைக்கு சந்திங்க, அன்னைக்கு ஒருவர் அன்பை பகிர்ந்தது போல இன்னைக்கு பகிர்ந்து கொள்ளுங்க. சபை வளருமா? வளர்ச்சி அடையாதா? வளரும். எபேசு சபைக்கு அதுதான் ஆண்டவர் ஒரு எச்சரிப்பாக அவர் சொல்லி அனுப்புறார். என்ன தீர்மானம் எடுக்க போறோம்? ஆலயத்துக்கு வருகிறவங்க சீக்கிரத்தில் வர முடிந்தவர்கள் சீக்கிரமாய் வாருங்கள். யாரு லேட்டா வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உடல் சுகவீனம் இருக்கிறவங்க மட்டும்தான் லேட்டா வர முடியும். சரி, அவங்களுக்கு சரீரம் ஒத்துழைக்காது, ரொம்ப நேரம் உட்கார முடியாது. அதை தவிர வேற யாருக்கு ஆராதனையில முழுசும் உட்கார சுகம் இருக்குதோ எல்லாரும் என்ன செய்யணும்? ஆண்டவருடைய ஆலயத்துக்கு சரியான நேரத்தில் கண்டிப்பாக வரணும். தவறும் பட்சத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, உன்னுடைய விளக்கு தண்டை நான் என்ன செய்வேன்? உன்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்வேன். எபேசு சபைக்கு கொடுக்கப்படக்கூடிய எச்சரிப்பு நமக்கு 11 மணிக்கு ஆலயத்துக்கு வருது, 11:30 மணிக்கு ஆலயத்துக்கு வருது. இதுக்கு மேலே யாரு பிரசங்கம் பண்றது, யாரு ஜெபம் பண்றது, இதெல்லாம் யோசிக்கிற நம்ம காலையில் எப்போ எழுதோம், காலையில் எப்போ என்ன ஜெபம் பண்ணோம், காலையில் என்ன வேத வசனத்தை வாசித்தோம், இதிலெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம். எனது அருமை விசுவாச பிள்ளைகளே, இந்த சபை உங்களுடைய பார்வையில் வேணா நான் இந்த சபையில் ஒரு 2 மாதத்தை நான் கழித்தவனாக இருக்கலாம். ஆனால் என்னுடைய வாழ்நாட்டிலே நான் பார்த்த 2வது பெரிய சபை இந்த சபை. குழந்தை பருவத்திலிருந்து நான் இந்த சபையை பார்த்ததுண்டு. பழைய திருச்சபை கட்டிடத்தில் இருக்கும்போது இங்கே எப்படிப்பட்ட ஓய்வு நாள் ஆராதனைகள் நடக்கும் என்பதை நான் பார்த்ததுண்டு. மேடையில் எப்படிப்பட்ட போதகர்கள், இங்கே மூப்பர்கள் உட்கார்ந்திருப்பார்கள் என்று நான் பார்த்ததுண்டு. வேத பாட ஆராய்ச்சி எப்படி உற்சாகத்தோடு நடைபெறும் என்று நான் பார்த்ததுண்டு. பாடல்கள் பாடுவதிலும் இசை கருவிகளை மீட்டுவதிலும் எப்படிப்பட்ட உற்சாகம் அன்னைக்கு இருந்தது என்று சொல்லி நான் பார்த்திருக்கிறேன். கனமான ஒரு பாரம் என்னுடைய தோள்களை நிமிஷத்துக்கு நிமிஷம் அமுக்கிக் கொண்டே இருக்கிறது. ஜோயல், என்ன செய்துட்டு இருக்கிற இந்த சபைக்கு? What are you doing for this church? நீ பார்த்தேன் சொல்றல, பார்த்தது இந்த சபைக்கு இன்னைக்கு வரணும். நான் மட்டும் இல்லை, இங்க இருக்கக்கூடிய விசுவாச பிள்ளைங்க, நீங்க பார்த்துருக்கிறீங்களா? நினைச்சு பார்த்தா கண்ணுல இருந்து கண்ணீர் வருதா? வேதனையா இருக்குதா? தேவ சபையே, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு,
இந்த சபைக்கு ஜீவ விருட்சத்தை தராரு. ஏனென்றால் இந்த சபைக்கு இன்னும் என்ன இல்லை? ஜீவன் இல்லை. இந்த ஜீவன் பெறுவதற்கு ஏதுவான நல்ல ஓட்டத்தை நாம் தெரிந்து கொள்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆதியில் இருந்த உற்சாகம் மறைந்து போவதற்கான காரணம் இன்னைக்கு நமக்குள்ளாக ஏற்கப்பட்டிருக்கிற அந்த ஈகோ காம்ப்ளெக்சிட்டின்னு சொல்றாங்க பாத்தீங்களா? ஈகோ காம்ப்ளெக்சிட்டி. முன்னாடி ஒரு சின்ன பையன் இங்கே இருந்துட்டு, அங்கிள் எனக்கு அதை எடுத்து கொடுங்க அப்படின்னு சொன்னால், அந்த அங்கிள் என்ன செய்வார்? அந்த பையனுக்காக இறங்கி மனம் உருகி அவனுக்காக போய் அதை எடுத்து கொடுத்து உதவி செய்த காட்சியெல்லாம் நான் கண்ணில் பார்த்துருக்குறேன். இன்னைக்கு ஒரு சின்ன பையன் ஒரு அங்கிள்கிட்ட அதை இப்படி பேசுனா, அந்த அங்கிள் பார்க்கும்போது எப்படி பார்க்குறாரு? உனக்கு நான் இறங்கி பார்க்கணுமா? நான் இறங்கி செய்யணுமா? விசுவாச பிள்ளைகளே, 30 ஆண்டுகளுக்கு மேலாக நான் அந்த சபையை நான் பார்த்துருக்கிறேன். ஆதியில் உற்சாகம் எங்கு சென்றது? தமிழில் சொல்லுவாங்களே, எள்ளுன்னா எப்படி வந்து நிற்பாங்க? எண்ணெயா வந்து நிற்பாங்க. அப்படிலாம் ஆட்கள் இருந்தாங்க. இன்றைக்கு இந்த சபை இந்த செய்தியை நினைச்சு பார்க்கணும். இருதயத்தின் ஆழத்தில் இதை யோசித்து பார்க்கணும். நேற்று இன்னைக்கு இல்லை, பல ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள ஆவிக்குரிய அனுபவங்களை நாம் பார்க்கும்போது எள்ளுன்னா எண்ணெயா வந்து நம்ம நிற்கணும். இன்னைக்கு மிஷன் ரிப்போர்ட் எடுக்க சொன்னால், இல்லை எனக்கு வேண்டாம். ஓய்வு நாள் பள்ளி பாடம் எடுக்க சொன்னால் எனக்கு வேண்டாம். வேற என்ன கொடுக்கறது உங்களுக்கு? தெய்வீக ஆராதனையா கொடுக்க முடியும்? இல்லை ஓய்வு நாள் ஆராதனையில் நம்ம கொடுக்க முடியுமா? நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்ம வளர்ந்துட்டோம் என்று சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஐ எம் லைக் எபேசஸ், எபேசு சபையை போல நான் வளர்ந்து விட்டேன் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். அது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களா? ஜெயம் கொண்டோமா? ஜெயம் கொண்டிருக்கிறோமா? அல்லது இனிமே ஜெயம் கொள்கிறவர்களாக நாம் இருப்போமா? என்னுடைய வாழ்க்கையில் நான் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் இந்த சபையின் செய்தியிலிருந்து. ஆரம்பத்தில் இருந்த ஜோயல் இன்னைக்கு எங்க? ஆரம்பத்தில் இருந்த மிஸ்டர் ராபின் இன்னைக்கு எங்க? ஆரம்பத்தில் இருந்த மிஸ்ஸஸ் சிலோச்சனா இன்னைக்கு எங்க? ஆண்டவர் கேட்கிறார், ஆரம்பத்தில் இருந்தவங்க இன்னைக்கு எங்க? இந்த சபை இன்னைக்கு அதை தான் எதிர்பார்க்கிறதாக இருக்கிறது. சபையினுடைய பிரதான தேவை என்ன? ஆரம்பத்தில் இருந்த நம்மளுடைய விசுவாச வாழ்க்கை இன்னைக்கு எங்க? ஊழியம் செய்வது சபையினுடைய வேலையாக என்னுடைய கண்களிலே நான் பார்த்ததுண்டு. ஏற்கனவே சொன்னேன்ல, இந்த டெக்னிக்கல் மினிஸ்ட்ரி இன்னைக்கு சொல்றோம்ல, ஊழியம் செய்வது யாருடைய வேலை? என்ன சொல்றாங்க? அது பாஸ்டருடைய வேலை. எஸ், டெஃபினெட்லி இட் இஸ் த ஒர்க் ஆஃப் அ பாஸ்டர். பட் சபையும் அந்த ஊழியத்தை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. எபேசு சபை அந்த பட்டணத்தை நாம் பார்க்கும்போது நாட்கள் செல்ல செல்ல அந்த கட்டிடத்தின் மதில்கள் எல்லாம் இடிக்கப்பட்டு அதனுடைய கூரைகள் எல்லாம் தகர்க்கப்பட்டு பிரசங்க பீடங்கள் தகர்க்கப்பட்டு இந்த படக்காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். வெறுமையான ஸ்தலமாக மாறினது. எபேசு பட்டணத்தில் இருக்கக்கூடிய குடும்பங்கள் பெயர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். யாரை கேட்டாலும் அவங்களுக்கு தெரியல. வேதத்திலிருந்து எந்த நபர்களை கேட்டாலும் அவங்களுக்கு தெரியல. நம்ம இன்னைக்கு அப்படி இருக்கிறோமா? மனம் மாறிய மைந்தன் கதையில் நாம் பார்க்கும்போது தன் தகப்பனிடத்திற்கு அவன் திரும்பி செல்லும்படியாக அவன் கடந்து சென்றான். இன்னைக்கு நம்மளுடைய அப்பா கிட்ட போகும்போது நம்ம அப்பா நீ வராதன்னு சொல்லுவாரா? நம்மளை தடை பண்ணுவாரா? எபேசு சபையே நீ என்கிட்ட வராதன்னு சொல்லுவாரா? ஆண்டவர் சபையிட்ட சொல்றாரு, என்கிட்ட வா, என்னோடு நீ அன்பு கொண்டிரு, நீ ஆதியில் செய்ததை நீ திரும்பி செய். எனவே ஆண்டவர் அழைக்கிறார் மீண்டுமாக நாம் அவரிடமாக வர சொல்லி. அந்த மனம் மாறிய மைந்தன் அந்த கதையில நாம் பார்க்கும்போது அவன் தன்னுடைய மனசுல நினைச்சிட்டு போறான், வீட்டுக்கு போனா அப்பாவுடைய வேலைக்காரர்ல ஒருத்தரா நான் இருந்துக்கலாம், எனக்கு 3 வேளை சாப்பாடு கிடைக்கும். ஆனா அப்பா ஏற்றுக்கொள்ளும் போது அவனை வேலைக்காரனா ஏற்றுக்கொள்ளல. எப்படி ஏற்றுக்கொண்டார்? தன்னுடைய மகனாகவே ஏற்றுக்கொண்டார்.
அப்ப விசுவாசிகள் இன்னைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட போறோம். அப்ப ஆண்டவர் நம்ம எப்படி ஏற்றுக்கொள்ள போறாரு? அவருடைய பிள்ளைகளாகவே ஏற்றுக்கொள்ள போறார். அழுக்கான கந்தையோட நாம் அவரிடத்தில் போக வேண்டும். இந்த கந்தையை களைந்து விட்டு நாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இந்த கந்தையை நம்ம களைந்தோம்னா நமக்கு நிர்வாணம் தான் மிஞ்சும். இந்த அழுக்கான கந்தையோடு நம்ம ஆண்டவரிடத்திலே நம்ம செல்வோம். அவர் நம்மை நம்முடைய அசிங்கத்தை எல்லாம் நீக்கிவிட்டு அவர் நம்மை அலங்கரிக்கிறவராக இருப்பார். அவருக்கு நம்முடைய பலவீனம் தெரியும். ஆதியில் கொண்டிருந்த அன்பை இன்றைக்கு நாம் நினைத்து பார்க்கும்போது நோ டெக்னிக்கல் மினிஸ்ட்ரி. அன்னைக்கு ஓடின ஓட்டத்தை இந்த சபை இன்னைக்கு ஓடணும். அன்னைக்கு ஓடின ஓட்டத்தை இந்த ஜோயல் இன்னைக்கு ஓடணும். எபேசு சபைக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய செய்தி. வஸ்திரத்தை கழட்டி போட்டு வேற வஸ்திரம் வாங்குறதுக்கு நமக்கு காசு இல்லை. நம்ம நீதியை மாற்றிக் கொள்றதுக்கு நமக்கு பலம் கிடையாது. ஆண்டவரால் மட்டும்தான் நம்முடைய நீதியை மாற்ற முடியும். அந்த மனம் திரும்பிய மைந்தன் கதையில் பார்க்கும்போது அந்த மகனுக்கு தகப்பன் எல்லா உடைகளையும் போட்டுட்டு கடைசி என்ன செய்கிறாரு? அவருடைய கால்களுக்கு பாதரட்சையை கொடுக்குறாரு. எதுக்கு பாதரட்சையை கொடுக்குறாரு? என் மகனே, இதுவரைக்கும் நீ ஓடின நடந்த, உனக்கு காயம் ஏற்பட்டுச்சு, நீ தளர்ந்து போய் கீழே விழுந்த, இனிமே நீ ஓடினாலும் நடந்தாலும் உனக்கு எந்த காயமும் படக்கூடாது. ஆண்டவர் இந்த சபையை இன்னைக்கு அவர் பக்கமாக அழைக்கும் போது அவர் சொல்றாரு, இனிமே நம்ம ஓடுனா நமக்கு எந்த காயமும் ஏற்படக்கூடாது. Don't fall again. And that is the God's salvation. அதுவே தேவனுடைய இரட்சிப்பாக இருக்கிறது. இன்னைக்கு உள்ளந்திரியங்களிலே நம்மளுடைய சபையினுடைய சரித்திர காலத்தை நாம் நினைத்து பார்த்திருப்போம் என்று சொன்னால், God calls Ephesus, God calls you and me. எபேசு சபையை அழைத்த தேவன் இன்றைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் அழைக்கிறார். என்ன விதமான அர்ப்பணிப்பை நாம் தேவனிடத்தில் நாம் செய்ய இருக்கிறோம்? தீர்மானிப்போம். எபேசு சபையை ஆதியில் கொண்டிருந்த அன்பில் நிலை நிற்கும்போது தேவனுடைய சன்னிதானத்தில் இருக்கக்கூடிய ஜீவ விருட்சம் உனக்கு கொடுக்கப்படும். ஜீவனில்லாத நிலையிலிருந்து ஜீவ விருட்சத்தை நீ புசிக்கும் போது தேவனாகிய கர்த்தர் உனக்கென்ற நியமிக்கப்பட்ட ரட்சிப்பின் திட்டத்திலே வெற்றியை கொடுத்து உன்னை ஜெயம் கொள்ளுகிறவனாக ஆண்டவருடைய சன்னிதானத்திலே அலங்கரிப்பதற்காக ஆயத்தமுடையவராக இருக்கிறார். சபையே விழித்திரு. எபேசு சபையே ஆண்டவரில் அன்பு கூறு. தேவன் உங்களோடு இருப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோமா? எங்களை நேசிக்கும் எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளின் இந்த நேரத்திற்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆதியில் கொண்டிருந்த அன்பை இழந்த சபைக்கு தேவன் நீர் எச்சரிப்பை கொடுத்து அந்த சபைக்கான நியாய தீர்ப்பையும் நீர் கொடுத்தீர் ஆண்டவரே. இதோ எங்கள் காலத்திலே அந்த சபையினுடைய தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுகிறது ஆண்டவரே. அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்கான விளிம்பின் காலத்தில் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் மனம் திரும்பாத பட்சத்தில் எங்களுடைய விளக்குத்தண்டு எங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும் என்பதை நாங்கள் அறிந்ததினாலே எங்களுடைய இருதயத்திலே கலக்கம் உண்டாகி எங்களுடைய மனதிலே நாங்கள் தாழ்மையை கொண்டு உம்முடைய சன்னிதானத்தில் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆதியில் கொண்டிருந்த அன்பும் ஆதியில் கொண்டிருந்த பற்றும் விசுவாசமும் எங்கள் சபைகளிலும் எங்களுக்குள்ளும் காணப்படுவதற்கு தேவரீர் எங்களை பலப்படுத்தி வழிநடத்தி அருளும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென்.